இந்த கணபதியினுடைய பூஜை எவ்வளோ சிறப்பானது அப்படின்னு. அவருக்கும் எனக்கும் ரொம்ப உறவு உண்டு. அதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப நேரம் ஆகும். பேசுகிறேன், முன்னாலேயும் பேசுகிறேன், பின்னாலேயும் பேசுகிறேன். நிறைய இதுவும் பண்ணியிருக்கேன். கணபதிக்கு கணக்கெல்லாம் போட தெரியும். அதில் கூட ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஒரு ஜப்பானில் ஒரு யூனிவர்சிட்டியில் பண்ணாங்க. அவருக்கு மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் பண்ணும், அடிஷன்லாம் பண்ணும் யானை. அதனால் இதில் பெரிய ரகசியங்கள்லாம் இருக்குது. முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரகசியம் போய் சொல்கிறேன். 2 சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இந்த 16 கணபதிகளுக்கு சேர்த்து ஒரு தனியாகவே ஒரு கோயில் மாதிரி வச்சுருக்கோம் நம்ம ஆசிரமத்தில். அந்த 16 கணபதிகள் என்னங்கிறத பற்றி நிறையா இன்னொரு வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். அதில் விளக்கமாக இருக்கும். இந்த கணபதியை ஏன் இந்த 16 கணபதிகளை வச்சேன்னா, அவர்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. அதே மாதிரி சிறுதி பாபா இதையும் நான் ஒரு 4-5 சிறுதி பாபாவும் வச்சுருக்கேன். நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது சிறப்பு உண்டு. இதை தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இதில் தெரிஞ்சிட்டு பண்ணாலும் பண்ணாட்டாலும் பலன் இருக்கும். தெரியாமே இருந்தாலும் பக்தியில் அர்த்தமெல்லாம் பார்க்க வேண்டாம். அன்பு இருக்கணும், சரணாகதி இருக்கணும். ஒன்றும் அவரை இருக்காருன்னு நினச்சிட்டு கும்பிடணும். இவர் இருக்காரா இல்லையா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனசெல்லாம் எங்கேயோ ஒன்றி இருந்து நினைமென்கள் உந்தமக்கு ஊனமில்லை. ஒன்றி இருந்து நினைக்கணும். ஒன்றினா ஒன்றா எல்லாம் ஆத்மா, மனசு, உடம்பு எல்லாம் சேர்த்து நினச்சிங்கன்னா, அப்போ ப்ரே பண்ணிங்கன்னா, அப்போ தான் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். ஆக இந்த இதில் இந்த 16 கணபதிகளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம்.